இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். திடீரென வந்த 3 இனோவா. கோவையில் நடந்த சீக்ரெட் ரைட். காருக்குள் அடுக்கப்பட்ட சூட்கேஸ். கைப்பைக்குள் இருந்தது என்ன? யார் இந்த டாக்டர் சரவணகுமார்? கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் அருகே உள்ளது சரவணம்பட்டி. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சரவணகுமார். பிரபல மருத்துவரான இவர் முத்தூஸ் என்ற பெயரில் எலும்பு முறிவு சிகிச்சைக்கான மருத்துவமனை நடத்தி வருகிறார். மேலும் கோவை மதுக்கரையில் டாக்டர் முத்தூஸ் ஹெல்த் சயின்ஸ் என்ற பெயரில் கல்லூரியும் நடத்தி வந்துள்ளார். இதன் காரணமாக இந்த பகுதியில் மிகவும் பிரபலமாக விளங்கி வந்துள்ளார். இதற்கிடையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நாடு முழுவதும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாடு முழுவதும் உள்ள பள்ளி, கல்லூரிகள், திரையரங்குகள் என அனைத்தும் மூடப்பட்டன. அப்போது டாக்டர் முத்தூஸ் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியும் மூடப்பட்டுள்ளது. இவ்வாறு மூடப்பட்ட கல்லூரிகள் அனைத்தும் ஊரடங்கு முடிவிற்கு பின்னர் மறுபடியும் திறக்கப்பட்டன. ஆனால் பொருளாதார பிரச்சனையால் இந்த முத்தூஸ் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியை நடத்த இயலாத சூழல் இருப்பதாக கூறி திறக்காமல் இருந்துள்ளனர். இதன் காரணமாக இந்த கல்லூரி கடந்த சில ஆண்டுகளாக இயங்காமல் உள்ளது. இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி காலை 11 மணிக்கு சிங்காநல்லூரில் உள்ள முத்தூஸ் மருத்துவமனைக்கு திடீரென வருமான வரித்துறை அதிகாரிகள் சென்றுள்ளனர். 3 கார்களில் சென்ற சுமார் 15க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மருத்துவமனைக்கு உள்ளே இருக்கும் அலுவலகங்களில் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு சரவணம்பட்டியில் உள்ள கல்லூரிக்கு சென்றுள்ளனர். அங்கு சென்ற வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது மருத்துவர் முத்து சரவணகுமாரை கல்லூரி வளாகத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை நடத்தியுள்ளனர். இந்த விசாரணை சுமார் 7 மணி நேரம் நடந்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் கல்லூரி வளாகத்திலிருந்து சில பெட்டிகளையும் கைப்பைகளையும் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அலுவலகத்தில் கிடைத்த முக்கிய ஃபைல்களையும் எடுத்துச் சென்றுள்ளனர். ஆனால் அவைகள் எது தொடர்பான ஆவணங்கள் என்பது குறித்தோ பெட்டியில் இருந்த பொருட்கள் குறித்தோ எந்த ஒரு தகவலும் கூறவில்லை. சோதனைக்கு சென்ற 3 கார்களில் 2 கார்கள் முதலில் பெட்டி மற்றும் பைகளை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளன. அதன் பின்னர் டாக்டர் சரவணகுமாரும் அங்கிருந்து சென்றிருக்கிறார். ஆனால் வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்த மற்றொரு கார் மட்டும் அங்கேயே நின்றுள்ளது. பின்னர் இரவு 9:45 மணியளவில் அந்த கார் அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளது. வருகின்ற 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதன் காரணமாக வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்ய இருப்பதாக தகவல் கிடைத்ததாகவும் அந்த பணத்தினை மருத்துவமனையில் பதுக்கி வைத்திருந்ததாகவும் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் பேரில் இந்த திடீர் சோதனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கு பணமோ பொருளோ அல்லது முக்கிய ஆவணங்களோ கிடைத்ததாக இதுவரை தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. இது குறித்து மருத்துவமனை தரப்பில் கேட்டபோது 3ஆம் தேதி மதிய நேரத்தில் திடீரென வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்ததாகவும் அவசரமாக உள்ளே வந்தவர்கள் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சோதனை நடத்தியதாகவும் கூறினர். மேலும் இந்த சோதனை சுமார் 1 மணி நேரத்தில் முடிந்து விட்டதாகவும் பின்னர் அங்கிருந்து சென்று விட்டதாகவும் கூறியுள்ளனர். அப்போது மருத்துவமனையில் இருந்து சில ஆவணங்களை எடுத்துச் சென்றுள்ளதாகவும் கூறியுள்ளனர். அவர்களிடம் எதற்காக இந்த சோதனை என கேட்டபோது தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அதனை மருத்துவமனையில் வைத்திருப்பதாகவும் அதிகாரிகளுக்கு தவறான தகவல் கொடுத்துள்ளனர். இந்த தகவலின் அடிப்படையில் இங்கு சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். தேர்தல் நேரத்தில் நடந்த இந்த திடீர் சோதனை கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.